இன்றைக்கி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற 30 வகையான பழமரங்களை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம நாட்டு மாமரம் தான். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மரமெல்லாம் வருமா அப்படின்னு நம்ம நினச்ச நிறைய பழமரமாக நம்ம வீட்டை சுற்றி நம்ம வச்சுருக்கோம். அதுவும் பார்க்கலாம். இது வந்து நாட்டு நாவல் பழம். இது வந்து விதையிலிருந்து வந்த மரம் தான். இன்னும் காப்புக்கு வரல, ஆனால் மரம் நல்லா பெருசாக வந்திருக்கு. இன்னும் எப்படி 1-2 வருஷத்தில் இதுவும் வந்து காய்க்கு வந்துடும். அடுத்து வந்து இது சின்ன நெல்லிக்காய். சின்ன நெல்லிக்காய் வந்து வீட்டு முன்னாடி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால இதை முன்னாடியே வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து பப்பாளி. இதுவும் வந்து நாட்டு பப்பாளி தான். இது வரிசையாக வந்து ஒரு 3 பப்பாளி மரம் வச்சுருக்கேன். இது வந்து மங்குஸ்டீன்னு சொல்லுவாங்க, மங்குஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த பழமரம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம இப்போ வச்சோம் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் ஆயிரும். அடுத்து வந்து கொய்யா மரம். கொய்யா மரத்தில் வந்து இதுவும் வந்து நாட்டு கொய்யா தான். காய் பிடிச்சிருக்கு. பழம் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து காய் வந்திருக்கு. அடுத்து இது வந்து நாட்டு மாதுளை. இது அறுத்தோம் இந்த மாதிரி தான் வந்து உள்ளே வந்து முத்து ஒரு அளவுக்கு வந்து ரெட்டாக இருக்கும். ரொம்ப ரெட்டாக இருக்காது, ஒரு அளவாக இருக்கும். பழம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே பார்க்கலாம். இது வந்து சீத்தாப்பழங்க, அந்த பர்பிள் கலர் சீத்தா. இது வந்து இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காய்ச்சப்போ எடுத்த பிக்சர் தான் இது. இதே மாதிரி தான் வரும். இப்போ நல்லா தழைஞ்சி மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒயிட் வாட்டர் ஆப்பிள். இப்போ நல்லா வந்து மொட்டு எடுத்திருக்கு. ஏற்கனவே இப்போதே காய்ச்சி முடிச்சிருந்தது. அது முடிஞ்சதுமே மறுபடியும் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேலே பார்க்குற பிக்சர் தாங்க. இது ஏற்கனவே வந்து இதில் காய்ச்சி எடுத்த பழம் தான் இது. பழம் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து விதையிலேருந்து வந்த சீத்தா மரம். இது வந்து பச்சை சீத்தா. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிறவங்க அந்த சீத்தா தான் இது. ஃபுல்லாக வந்து பூ எடுத்திருக்கு. அப்படியே குட்டி குட்டியாக இப்போ தான் அப்படியே பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பப்பாளி கன்று வச்சுருக்கேன். அப்படியே நம்ம இதுக்குள்ளேயும் இன்னும் நிறைய பழமரம் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இந்த ஸ்டார் ஃப்ரூட் கடைசியாக இந்த மரத்தில் இருந்து எடுத்த பழம். இப்போ நிறைய மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வந்து சீசன்லாம் இல்லை, எல்லா சீசன்லேயுமே பூவு காய் பிஞ்சு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மரத்தை பாருங்கள், இலையை விட பூ தான் வந்து அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக பூ அப்படியே பிங்க்காக சூப்பராக வச்சுருக்கு. இந்த புங்கை மரத்து பூ பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு. மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரத்தை. காயுமே சும்மா கொத்து கொத்தாக சூப்பராக காய்க்கும். அடுத்து இது வந்து ராமர் சீத்தா. இந்த ராமர் சீத்தாவில் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நிறைய பூவிட ஆரம்பிச்சிருக்கு. இது காயின்னு ஒரு 4-5 காய் இருக்குது. இது வந்து காயாக இருக்கிறப்ப, இந்த பிக்சரில் இருக்கிறது வந்து பழமாக இருந்தப்போ எடுத்தது. பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சதை பிடிப்பாக இருக்குங்க. விதை வந்து கம்மியாக தான் இருக்கும், சதை தான் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இது வந்து ஆரஞ்சு மரமும் வந்து நல்லா காய்ச்சுது. இப்போ மறுபடியும் தழைஞ்சிட்ருக்குது. இது ஃபுல்லாக இனிமேல் தான் வந்து பூவெடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சீத்தா மரம். இது நேர் பார்த்திங்கன்னா இங்கே முட்டை பழம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எக் ஃப்ரூட்டு. இது வந்து அந்த மரம் தான். நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் இது வந்து காய் வந்து வரல. இன்னும் எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே இது வந்து காய்க்கு வந்துடும்.
மரம் நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இந்த எக் ஃப்ரூட்லேருந்து இது வந்து முட்டையோட மஞ்சக்கரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பழமும் இருக்கும். மேலே பார்க்குற பிக்சர் தான் வந்து முட்டை பழம். இதுக்கு பக்கத்தாடியே வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து வச்சுருக்கேன். அந்த செடி பாருங்கள், நல்லா மேலே வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. ரொம்ப லேட்டாகி தான் வளர்ந்துச்சு, ஆனால் அப்படியே வந்துருச்சு கஷ்டப்பட்டு. இந்த இப்போ தான் வந்து பக்க கிளையெல்லாம் வர்றதுக்காக அந்த மொட்டு வச்சிட்ருக்குது. இனி இந்த பக்க கிளை வந்து வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பூ வந்து அதுக்கப்புறம் காய் காய்க்கும். அதுக்கடுத்து நாட்டு அத்திப்பழங்க. இது வந்து மரம் நல்லா பெருசாக வரும். காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. காய் வந்து அளவான காயாக இருக்கும். பழம் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய வந்து காய் வந்து நிறைய வைக்கும். பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மரமே ஃபுல்லாக வந்து அத்திக்காய், அளவு கடந்த காய் வந்திருக்கு. இந்த காய் வந்து காயாகவே எடுத்து வந்து பொரியலும் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பழமும் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து சாத்துக்குடி வந்து 2 தடவை வந்து நமக்கு காய் வச்சுருந்தது. இப்போ 3வது தடவையாக வந்து மறுபடியும் நல்லா தழைஞ்சி வந்திருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் பூவெடுத்து நமக்கு வந்து காய் வைக்கும். பழமும் வந்து நல்லா பெரிய பெரிய பழமாகவே காய்ச்சிருந்தது. இது வந்து அன்னாச்சி. நம்ம கடையில் வாங்குகிற வந்து அன்னாச்சி பழத்தோட மேல் பகுதியை வந்து திருகிட்டு அதை மண்ணில் வந்து நீங்கள் ஊனி வச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து இது வந்து சூப்பராக தழைஞ்சி வந்துடும். பலா மரத்தில் 2 வெரைட்டி வச்சுருக்கீங்க. இது வந்து பண்ருட்டி பலா. இது வந்து வச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. நல்லா இந்தளவு வந்திருக்கு. பண்ருட்டி பலா வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான் இது வந்து நான் பண்ருட்டி பலா வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இந்த மரம் நல்லா பெருசாக வர்றப்போ இந்த இடத்துல வேர்லேருந்து நிறைய பலாப்பழம் வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு பலாமரம் இருக்குது பாருங்கள். இது வந்து தாய்லாந்து பிங்க் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வச்சு ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பலாமரம் 2ம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நேர் வச்சுருக்கோம். 2 பலாமரமாக சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு சப்போட்டா. 2 சப்போட்டா வச்சதில் ஒரு மரம் காஞ்சிருச்சு. இந்த ஒரு மரம் வந்துட்டுருக்கு. பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு பக்கத்தாடியே பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் வாட்டர் ஆப்பிள். இதுவும் நல்லா வந்து கீழே எல்லாம் கவாத்து பண்ணி நல்லா மேலே போக வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாவே இதுவும் பழம் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். இது வந்து ரம்பூட்டான்னு வாங்கி வச்சு 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. சூப்பராக தழைஞ்சி வந்துட்டுருக்குது. நல்லா கொஞ்சம் நிழலடியாக பார்த்து இதை நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப வந்து வெயிலெலாம் வைக்கக்கூடாது, இது வெயில் தாங்காது. அதனால் கொஞ்சம் வந்து நிழல் விழுகிற இடமா பார்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இதுவும் வந்து காய்க்கு வந்துடும். வந்து செவ்வாழை. நாங்கள் வந்து வாழை மரத்துலேயே வந்து ஒரு 6 வெரைட்டியான வாழை மரம் வச்சுருக்கோம். இது வந்து அதில் ஒன்று செவ்வாழை. இது வந்து பச்சை பழங்க. இது போக வந்து கதலி, நேந்திரை, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி, மொந்தங்காய், இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது. இது வந்து ப்ளம்ஸ், ஊட்டி ப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து நிழலடியில் வைக்கக்கூடிய பழமரங்கள் தான். ஒரு சில மலை சார்ந்து வர பழமரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா நிழலடியாக பார்த்து வைக்கிறப்ப செடி வந்து ரொம்ப மோசம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அடுத்து இது வந்து சைனீஸ் கொய்யா. இது வந்து இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வருமா, இல்லை வந்து கலர் வந்து க்ரீனாக வருமானு மட்டும்தான் எனக்கு சந்தேகம். மற்றபடி காய் வந்து இவ்வளோ பெருசு தான் வரும். பாருங்கள், ரொம்ப சின்ன தண்டாக தான் வந்திருக்கு. அதனால் அது வந்து மரத்து மேலே அப்படியே சாய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து அத்தி. இது யானைக்காது அத்தின்னு வந்து சொல்லுவாங்க. இலை வந்து இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். பழமும் வந்து நல்ல பெரிய பெரிய பழமாக வரும். நல்லா வேர் பகுதியிலேருந்தே உங்களுக்கு காய் வந்து நல்லா பெரிய பெரிய காயாக நல்லா பெருசாக சூப்பராக வரும். உள்ளே அறுத்து பார்த்தோம், உள்ளுக்குள்ளே நல்லா ரெட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து மொந்தங்காய்ங்க. நம்ம வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சமையலுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இது வந்து பெரிய இலந்த பழம். இதுவும் அது மாதிரி சீசன்லாம் பெருசாக கிடையாது. நமக்கு காய் வரும், காயெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து இலை உதிர்ந்து மறுபடியும் தழைஞ்சு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து சீசன் கிடையாது. எப்பயுமே வந்து காயும் பூவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ தான் காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சுது, மறுபடியும் எடுத்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மரமே ஃபுல்லாக நிறைய பூ வரும். இது வந்து பீச். கொஞ்சம் சுமாராக தான் வருது, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்படி கண்டிப்பாக இதை கொண்டு வந்து சேர்த்திடலாம். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக்பெர்ரி. இது வந்து நல்லா வளருது, ஆனால் இன்னும் வந்து காய்க்கு வரல. ஆனால் ஃபுல்லாக கொடி செம்மையாக போயிருக்கு. அந்த கொடி வந்து மண்ணில் பட்ட இடம் கூட அதுலேருந்து அப்படியே தழைஞ்சு வந்திருக்கு. இதில் அடுத்து வந்து காய் வந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சாந்தால். இந்த பழம் வந்து இந்த மங்குஸ்தான் அந்த பழத்தோடு சேர்ந்த இதுவும் அதோடு சேர்ந்த பழம்தான். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து உள்ளுக்குள்ளே அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த பழத்தோட குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த பழமும். இது வந்து மாடு கடிச்சிருச்சு, இப்போ மறுபடியும் நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கு. இது வந்து கற்பூரவல்லிங்க. வாழைப்பழம் மட்டும் ஒரு 6 வகையான பழம் நம்ம வீட்டில் இருக்குது. அதில் ஒன்று இது. இது வந்து தோல் வந்து நல்லா கருக்கிற வரைக்கும் பழம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு மாதுளம்பழம். இதுவும் வந்து ஒரு நாட்டு வெரைட்டி தான். ஒன்று வந்து வெள்ளையாக வரும், ஒன்று வந்து ரெட்டாக வரும். இது கொஞ்சம் ரெட்டாக வரும். இது வந்து அபியு. இந்த பழம் வந்து வச்சதுக்கப்புறம் காஞ்சுது. நம்ம வந்து திரும்ப தண்ணி ஊற்றி விட்டுக்கிட்டே இருக்க அப்படியே கொஞ்சம் நல்லா இப்போ தழைஞ்சு வந்துட்டுருக்கு. செடி காயுதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே பராமரிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் பச்சை இருந்தாலும் சூப்பராக வந்துடும். இது வந்து செர்ரி வந்து பாருங்கள், சூப்பராக வந்து இலையெல்லாம் கொட்டிட்டு இப்போ நல்லா தழைஞ்சிருக்குது. இதுவும் கொஞ்சம் நிழலாக வச்சுருக்கேன். அடுத்து வந்து முந்திரி வந்து நிழல்லாம் தேவையில்லை, நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடியது தான் முந்திரி மரம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இப்போ பூ வச்சுருக்கு. ஏற்கனவே ஒருக்கா வந்து பழம் பழுத்துது. பழம் செம்ம சூப்பராக இருந்தது. அடுத்து இப்போ மறுபடியும் பூ வச்சிட்ருக்குது. அடுத்து நம்ம மாமரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி மாமரம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நாட்டுப்பழம், இது வந்து 3 இது இமாம்பஸ், பங்கனப்பள்ளி, செந்தூரா, இது 3 கலந்து இங்கே நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.